மண் வாசனை, மண்மனம் மாறாத சுவை. இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியகுளத்தில் இருக்கிற மெயின் மார்க்கெட், அந்த மார்க்கெட்டு தான் வந்திருக்கிறோம். அதுலேயும் ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயமெல்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வணக்கண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, இந்த வருஷம் அதாவது இந்த மார்க்கெட் இது பெரியகுளத்திலே ரொம்ப பெரிய மார்க்கெட்டு, ரொம்ப முக்கியமான மார்க்கெட்டு. வாரத்தில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இங்கே மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டாங்க. இங்கே என்னென்ன ஸ்பெஷல், எங்கே என்னென்ன கிடைக்கும்? இங்கே காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும். இங்கே காய்கறி எல்லாம் எப்படி வரத்து எப்படி வருது? சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருந்து வருது அப்படிங்களா? கிராமத்தில் இருந்து, அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்து, மலையில் கொடைக்கானல்ல இருந்தெல்லாம் வருது. இங்கே மலையில இருந்து இறங்குறது இருக்குது. இங்க இருந்து கொடைக்கானலுக்கு போற ஐட்டம் ஏதாவது இருக்குதுங்களா? அதுவும் போகுது. கேரட்டு, நூக்கல் அந்த மாதிரி விஷயம்லாம் கொடைக்கானல்ல இருந்து இங்க வருது. இங்கே அங்கே விளைய முடியாத ஐட்டங்கள்லாம் இங்கேருந்து அங்கே போகுது. அப்படித்தானே? பூக்கடை வச்சுருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க பூக்கடையெல்லாம்? பூக்கடை 50 வருஷத்துக்கு மேலே இருந்து. 50 வருஷமாக பூக்கடை வச்சுருக்கிறீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போக்கும் இந்த மார்க்கெட்டு என்ன மாதிரி மாறி இருக்குது? நல்ல டெவலப்பாக இருக்குது எல்லாமே. அது போக வேற என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குது? காய்கறி வாங்கிக்கலாம், அது போக அந்த பூ மல்லி இதெல்லாம் சீப்பான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம்னு வைங்க. அன்னன்னி விலைக்கு மாற்றிக்கிற வேண்டியதை. இங்கே இல்லைன்ற பொருள் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. பெரியகுளம் மார்க்கெட்டுக்கு வந்தேன்ப்பா, இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்தால் எல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு மார்க்கெட்டு. அதாவது வணிக ரீதியாக பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் இந்த மார்க்கெட்டு ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியகுளத்தில் இருக்குதுங்க. அதோட சிறப்பு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். பெரியகுளம் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயங்களில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூஸ் கடை, ஸ்ரீ மீனாட்சி ஜூஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பெரியகுளம் மார்க்கெட்டில் முன்னாடி என்ட்ரு ஆகிறப்பே சொல்லிவிட்டாங்க. என்ன அப்படின்னா பர்டிகுலராக இந்த கடைக்கு போங்க, இந்த கடையில் ஜூஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரி, அதான் தாகமாக வேறு இருக்குது. அப்படியே ஜூஸை சாப்பிட்டுட்டு நம்ம மக்கள் வேறு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். இந்த ஜூஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தம்பி, அண்ணனுக்கு ஒரு ஜூஸ் போடுங்க. ரெண்டே மிக்ஸ் பண்ணி தான் போடுறது. பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது, பிங்கிஷாக இருக்குது. சாப்பிட்டு தான் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடடா, ரொம்ப பிரமாதங்க. மண் வாசனை, மண்மனம் மாறாத சுவை. மண் வாசனை, மண்மனம் மாறாத சுவை. வணக்கம். இன்னைக்கு பெரியகுளத்தில் இருக்கிற மேரி மாதா காலேஜுக்கு தான் வந்திருக்கிறோம். மண் வாசனை நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் ரொம்ப சூப்பரான டிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி மேரி மாதா காலேஜில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி மாதா காலேஜில் இருக்கிற கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் ஊருக்கு எனக்கு சமைக்க தெரியுங்க, அது எங்கள் ஊர் டிஷ் எல்லாம் ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரி மாதா காலேஜோட காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி நம்ம கூட இருக்கிறாங்க. என்ன மாதிரியான டிஷ் எல்லாம் சமைச்சு காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர் மேம்? என்னோட பேர் சொரூபராணி. சொரூபராணி, சூப்பராக இருக்குது மேம் பேர். இன்னைக்கு என்ன மாதிரியான டிஷ் செஞ்சுட்டாங்க? பலா கூட்டுக்கறி சமைக்க போகிறோம். பலா கூட்டு கறி. ஆமாம் சார். ஓ, இது பெரியகுளத்தோட ஸ்பெஷலுங்களா? பெரியகுளத்தோட ஸ்பெஷல் இல்லை சார், இந்த சீசனில் இது ஸ்பெஷல். இந்த சீசனில்? ஆமாம். இது சும்மாவே ஹீட்னு சொல்லுவாங்களே? இல்லை சார், ஆக்சுவலாக பலாவில் நிறைய பலா இருக்குது. தேன் பலா, அந்த நிறைய பலா இருக்கு இல்லைங்களா? அதில் இது கறிக்காகவே, அதாவது சமையலுக்காகவே இவ்வளோதான் இந்த விலையும். இதுக்கு மேலே இது பெருசாகாது. அப்படியா? ஆமாம். இது என்னுடைய இதுவே சைஸே இவ்வளோதான்.
இவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து விளையாது. இது வந்து பொரியல் நம்ம மாதிரி கூட்டுக்கறிகள் வந்து பொரியல்ல நிறைய வெரைட்டி செய்யலாம். ஓ ஆமா, நம்ம பார்க்க போறது வந்து பலா கூட்டுக்கறி. பலா கூட்டுக்கறி சூப்பர் மேம். இதுக்கு மேல வந்து இது விளையாது. இது ஆக்சுவலி இந்த பலா வகை வந்து இது கூட்டுக்கறிக்கான பலா. இது ஓகே ஓகே. சமையலுக்காக மட்டுமே இது பயன்படுத்த முடியும். இதுல வந்து பழமோ இல்ல பெருசாவோ ஆகாது. இவ்வளவுதான் சைஸ், இவ்வளவுதான். ஓகே. அதாவது பலாப்பழம் அப்படின்னா வந்து அதை வச்சு ஏதாவது இது பண்ணுவாங்க, அதாவது வந்து வெளியே வச்சு சாப்பிடுவாங்க, அது பெருசா இருக்கும் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வந்து இது வந்து பலாக்காய் அப்படின்றது மொத்தமே இவ்வளவு பெருசு தான் இருக்குதாமா. அது கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஐட்டம் பண்றதுக்கு தான் வந்து ஸ்பெஷலா வந்து ரெடி ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? பார்ப்போம். எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிள்ளை, வரமிளகாய் தூள், வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி, புதினா தலை, கசகசா, உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், மல்லித்தலை, வேக வச்ச பலாக்காய். கூட்டு பலாக்கறி செய்யறதுக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. அந்த டிஷ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கணும். ஓகே, கடாய் வச்சாச்சு மேம். அடுத்து என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் என்ன மேம்? நல்லெண்ணெய். ஓ, நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஸ்பெஷலா இதுக்குனே வந்து நல்லெண்ணெய் தான். ஆமா, நல்லெண்ணெயில சமைச்சீங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, மத்த ஆயில் வேண்டாம், நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சமா புரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை அடுத்து வெங்காயம். இதெல்லாமே வந்து அப்படியே உடனுக்குடனே நம்ம போட்டுறணுமா? இல்ல சார், அது உங்களுக்கு சின்ன கடாயா இருக்கிறதுனால சீக்கிரம் இதாயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தாளிக்கிற சமயத்துல எல்லாம் வந்து சிம்ல வச்சுதான் தாளிப்பாங்க. நம்ம கொஞ்சம் அதிகமா வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வெங்காயம் வந்து எப்படி மேம் பொன்வருவலா வருகிற மாதிரி இருக்கு? ஆமா சார், சின்ன பீசஸாவும் வெட்டி போடலாம். சின்ன பீசஸாவும் வெட்டி போடலாம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்படி முழுசா போட்டுருக்கீங்களே? முழுசா போட்டா வந்து ஒண்ணுமே ஒரு டேஸ்ட் தான் சார். பீசஸா நீங்க போட்டீங்கன்னா நல்லாவே அது கரைஞ்சிரும். வேக ஃபுல்லா கரைஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் கரையாது, நம்ம சாப்பிடக்கூடிய பதத்துல இருக்கு. வெங்காயம் வந்து பொன்முருவலா வந்து வரணும். ஆமா சார், பொன்முருவலா வரணும். ஓகே ஓகே. எத்தனை வருஷம் இந்த காலேஜில் ஒர்க் பண்றீங்க? நான் இது வந்து 6 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். நெக்ஸ்ட் இயர் வந்தா 7th இயர். 7th இயர். பசங்களா எப்படி மேம், சேட்டைங்களா? எல்லா பக்கமுமே சேட்டை தானே சார். எல்லாருமே பசங்கனாலே சேட்டை தான். எந்த காலேஜில் போய் கேட்டாலுமே வந்து என்னை மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. ஏன்னா நான் அவ்வளவு சாந்தமான பையன், அமைதியான பையன். நீங்களா சார்? ஆமாம்மா, உங்களை விட எங்க பையன் பெட்டரா இருப்பாங்க. அப்படியா? யா ஷூர். ஒரு ஹெச்ஓடியா இருந்துட்டு நீங்க என்ன மாதிரி பசங்களை எல்லாம் வந்து எப்படி கவனிக்கணும், என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும் நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க? டெய்லி பிளான் பண்ணிடுவீங்களா? இன்னைக்கு எல்லாம் இப்படி பண்ணா இப்படி பசங்களை சார் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே வளர விடணும் சார். ஓகே, அதுதான் அவங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் இருந்தா அதை மட்டும் கரெக்ட் பண்ணி விட்டோம்னா அப்படி மேல போயிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கிட்ட இருந்து வெளியில போனவங்க எல்லாருமே நிறைய லாஸ்ட் இயர் கூட இப்போ வந்து மஸ்கட்ல இருக்கான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாமே இருக்காங்க. ஈவன் நம்ம HMCA ஸ்டூடெண்ட்ஸுமே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இருக்காங்க. அதனால யாருக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஸ்பெஷலாலாம் எதுவுமே பிளான் பண்றது கிடையாது. அப்பப்போ அவங்க என்ன வெளியில போறாங்களோ அப்படியே அவங்க லைட்டா கரெக்ட் பண்ணி மட்டும் அடுத்து நம்ம தக்காளி போடலாம். பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா கரெக்ட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதான் ஹெச்ஓடி வந்து இந்த மாதிரி வந்து ஹெச்ஓடி வந்து அமைகிறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்கிறோம் மேம். அதாவது காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு போட்டி பொறாமை அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? இங்க இருக்கும் சார். இருக்குதுங்களா? கட்டாயம். எங்க நீங்களே மல்லுக்கட்ட விட்டுருவீங்க? இல்ல சார், அதாவது ஒரு இருக்கக்கூடியது வந்து ஜென்யூனான ஒரு காம்படிஷன். அந்த காம்படிஷன் வந்து ஹெல்த்தியான வேல இருக்கும் இல்ல, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு காம்படிஷன் இருந்தா தான் வின் பண்ண முடியும். ஆமா, காம்படிஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வின் பண்ணவே முடியாது இல்லையா? மிகப்பெரிய தத்துவத்தை வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க மேடம். உங்களுக்கு சொந்த ஊர்ல எது மேம்? எனக்கு சொந்த ஊர் வந்து பழனி சார். பழனி. ஓகே. எங்க மேரேஜ் பண்ணி கொடுத்தது வந்து தேவதானப்பட்டி. ஓகே. தேவதானப்பட்டியில ஸ்பெஷலான விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க? தேவதானப்பட்டி அப்படின்னு நீங்க வெளியில எங்க கேட்டாலுமே டக்குன்னு சொல்லிடுவாங்க. மூங்கிலணை காமாட்சி அம்மன். மூங்கிலணை காமாட்சி அம்மன், அங்க அந்த கோயில் பேர். ஆமா சார். ஓகே. என்ன சிறப்பு அது? அந்த கோயில் வந்து சார் காமாட்சி அம்மன் வந்து
அசுரன் ஒருத்தரை வந்து வதம் செய்யறதுக்காக இங்க வராங்க. ஓகே. அந்த அம்மா வந்து மேல இங்க பாத்தீங்கன்னா மலைகள் நிறைய பார்த்திருப்பீங்க வர வழியில பாத்தீங்கன்னா அந்த மலை உச்சியில தான் வந்து அவரோட வதம் பண்றாங்க அரக்கனை. சரி சரி. வதம் பண்ணி அவங்கள வந்து அதனால ஃபுல்லாவே வதம் பண்ணிடுறாங்க. தலையெல்லாம் கையெல்லாம் உடைக்கிற மாதிரி. அது மாதிரி தலை வந்து தனியா போயிருது, அது தலையாறு அப்படின்னு சொல்றாங்க. மூளை தனியா போயிருது, அது மூளையாறு. வயிறு தனியா போனது வந்து வரட்டாறு அப்படின்னு ஒவ்வொரு இதுக்குமே காய் போனதுக்கு காட்டாறுன்னு ஒரு பெரிய ஹிஸ்டரி சொல்றாங்க. அந்த அம்மா வந்து அந்த வதம் முடிச்ச பின்னாடி இந்த ஆற்றுல வந்துதான் மஞ்சள் போட்டு நல்லா குளிச்சாங்களாம். அதனால மஞ்சள் ஆறு அப்படின்னு சொல்லி மஞ்சளாறு அணை மஞ்சளாறு போகுது இங்க. மிக சிறப்பு வாய்ந்த அம்மன் வந்து தேவதானப்பட்டியில மூங்கில் அணை காமாட்சி அம்மன். ஓகே ஓகே. நீங்க வேண்டி ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா? கட்டாயம் சார். என்ன வேண்டும் நீங்க சொல்லுங்க. நல்ல ஒரு லைஃப் வேணும்னு கேட்டிருப்போம். நல்ல லைஃப்ல இருக்கோம். சூப்பர். இந்த ஷோ வந்து வீட்டுக்காரர் பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து கரெக்டான பதில சொல்லிட்டாங்க. ஓகே சார். இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன மேம் பண்ணணும்? இது வந்து பேஸ்ட் இப்ப நம்ம கலந்து எடுக்கணும் சார். இதுல இருந்து நம்ம பேஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்ன வேணும் அது ப்ரிப்பேர் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் கசகசா மட்டும் எடுங்க. கசகசா கொஞ்சம் எடுத்தா போதுமானது, நிறைய வேண்டாம். அளவான சோம்பு. சோம்பு வந்து ஒரு அரை, கொஞ்சம் நிறையவே, ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே எடுத்தா. சீரகம். அடுத்து சீரகம். ஆமா, சீரகம் வந்து சோம்புல பாதி. சோம்பு எவ்வளவு போடுறீங்களோ அதுல பாதி அளவு வந்து சீரகம் போட்டா போதுமானது. அடுத்து வந்து பட்டை கிராம்பு. இது வந்து பட்டை தேவையான அளவு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் இல்லையா? அதனால தேவையான அளவு வந்து பட்டை 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அந்த பாசி கொஞ்சம், அது சும்மா அதுவும் ஒரு 2 போடுங்க. அந்த பூ 2 போடுங்க. அந்த பூல ஒரு 2. ஏன்னா அளவு வந்து நம்ம குறைவா வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பூ அன்னாச்சி பூ 2. அவ்வளவுதான் சார். பட்டை இல்ல இந்த அதெல்லாம் வேண்டாம். அது சும்மா நம்ம இது பண்ணி போட்டா போதுமானது. தேங்காய். தேங்காய் வந்து தேவையான அளவு, ரொம்ப போட வேண்டியதில்லை. இவ்வளவு தேங்காய் போட்டா போதும். பூண்டும் கொஞ்சம் ஒரு 5 பல் போட்டா போதுமா? இல்ல பூண்டு வந்து ஒரு 6 பல்லே போடலாம். 6 பல்லு போடலாம். பூண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். சப்போஸ் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மண் வாசனை, மண்மனம் மாறாத சுவை. மண் வாசனை, மண்மனம் மாறாத சுவை. மேம், இந்த பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன போட்டுருக்கீங்க திருப்பி ஒரு தடவை சொல்லிடுங்க. சோம்பு வந்து 1/4 அளவுன்னு வச்சுக்கோங்க. சரி. சீரகம் அரை. கசகசா அந்த 1/4க்கும் கீழே. 2 ஏலக்காய், 2 பூ, பட்டை கொஞ்சம், அந்த பாசி, அன்னாச்சி பூ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டிருக்கோம். தேங்காய் வந்து போட்டிருக்கோம். தேங்காய் வந்து இவ்வளோதான். அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. ஆமாம், தேங்காயும் 6 பல் பூண்டு. 6 பல் பூண்டு போட்டுருக்கோம். அப்போ பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. போடலாங்க. ஆமாம், பேஸ்ட் வந்து போட்டுடலாம். பேஸ்ட் போட்டு தண்ணி ஊற்றணும். மேம், பழனியிலிருந்து வந்து இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே தேவதானப்பட்டிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? தேவதானப்பட்டிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது சார். ஓ, 8 வருஷம் தான் ஆகுதா? ஆமாம் சார். சூப்பர். இந்த இதில் வந்து பழனியில் நீங்கள் மிஸ் பண்ணுற விஷயம், தேவதானப்பட்டியில் மிஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? என்னோட காலேஜ் மேட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பழனியில் மிஸ் பண்ணுறீங்க? பழனியில் மிஸ் பண்ணுறேன். அப்பா அம்மாலாம் சொல்கிறதே கிடையாது? இல்லை சார், அம்மா அப்பா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அது யாருமே மறுக்க முடியாது இல்லையா? தேவதானப்பட்டியில் வேற என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஃபுட்டு அதில் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலாக இருக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி வேற என்ன இருக்குது? நிறைய செய்கிறாங்க சார். இதில் அங்கே வந்து ராகிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ராகியில் வந்து ஒரு ஐட்டம் செய்கிறாங்க. என்னன்னு? ராகியை வேக வச்சு அதை புட்டு மாதிரி எடுத்து அதோட வெல்லம், எள்ளு, தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி, அதுக்கு பேர் வந்து
இது ஒரு நல்ல பேர் சொன்னாங்க மறந்துட்டேன். ஏதோ ஒரு பேர் ஆக்சுவலி அதுல வந்து அந்த மாதிரியான ஐட்டம்லாம் நிறைய பண்றாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் மிக்ஸி இதெல்லாம் தேவையில்லாம அவங்க இன்னும் இடிக்கிறாங்க சார். அம்மிக்கல் பொதுவாவே வந்து அம்மிக்கல் அரைச்சு வச்சு அந்த மசாலா குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்ல எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? கரண்ட் இல்லாதப்ப அந்த மாதிரி பண்றது இல்ல. கல்லூரிக்கு காலேஜுக்கு அவசரமா கிளம்பி வரோம் இல்லையா, அப்ப வந்து நம்மளால அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிட்டு வர முடியறது இல்ல. ஹஸ்பண்ட் வீட்ல ஹெல்ப் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ரேரான சமயங்கள் தான். எல்லாம் அவர் டென்டல் அசிஸ்டண்டா இருக்காங்க. டென்டல் அசிஸ்டண்டா இருக்காரு. கூடலூர் ஜிஹெச் போறாங்க. அதனால அவரும் என்னை விட 6:30 7 o'clockலாம் கிளம்பிடுவாங்க. அதனால ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. வீக்கெண்ட்ல அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்றது, வீக்கெண்ட் அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. நீங்க கேட்கவும் மாட்டீங்க இல்ல? இல்ல சார், நான் கேக்குறது இல்ல. கேக்குறது இல்ல. ஓகே. பசங்கலாம் மேம்? பசங்க வந்து ஒரு பையன் எல்கேஜில இருந்து யூகேஜி போறாரு இப்போ. ஓகே. இன்னொருத்தர் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறாரு. பழனிக்கெல்லாம் போயிட்டு வரீங்களா இப்போ? இப்போதான் சார் போயிட்டு வந்துட்டோம். இந்த லீவுக்கு போயிட்டு குழந்தை பெரிய பையன் அங்கதான் இருக்கான், ஊர்ல இருக்கான். லீவ்ல விட்டு சம்மர் ஹாலிடேஸ்லாம் ஸ்டார்ட். சின்ன பையன் மட்டும் எங்க மதரன் வந்து. அடுத்து இப்போ வந்து கொதிச்சிருக்கு. நல்லா கொதிச்ச பின்னாடி தான் நம்ம பலாக்காயை போடணும். பலாக்காய் போடலாமா இப்போ? போடலாம். இந்த பலாக்காய்க்கு நீங்க ஒன்று சொன்னீங்களே, எதுக்காக இந்த கூட்டு வைக்கிறாங்க? பலாக்காய் அந்த டேஸ்ட் வந்து பலாக்காய் வந்து கறி இருக்கு பார்த்தீங்களா, கறி இருக்கக்கூடியவங்க, நான் வெஜிடேரியன்ல இருக்கிறவங்க கறி சாப்பிட மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா. ஆனால் அந்த கறிக்கு பதிலாக அப்படியே இந்த பலாக்காய் வந்து அதனுடைய டேஸ்ட் தரும். ஆக்சுவலாக வெஜிடேரியன்ஸ் வந்து இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க கறி ஐட்டம்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை அப்படியே அதே மாதிரி பண்ணி நீங்கள் கறிக்கு பதிலாக வந்து இந்த பலாக்காய் வந்து நம்ம போடுறோம். ஆமாம், நான் கூட நினைச்சேன் பலாக்காய் கூட்டு சொல்கிறாங்களே என்னடா மட்டன் பீஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு. ஆனால் இல்லை, அது பார்க்குறதுக்கு வந்து அப்படி தெரிஞ்சிருக்கு. இல்லை, நீங்கள் சுவையும் நமக்கு வந்து அதே மாதிரி அதே ஃப்ளேவரில் தான் வரும். இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடணும். இதுதானே? மிளகாத்தூள் வந்து நம்மளுடைய காரத்தை பொறுத்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றினா காரம் கம்மியாகுமா? காரம் கொஞ்சம் கம்மியாகும். இந்த ஃபுட்டில் வந்து காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் மட்டும்தான், மற்றபடி வேற எதுவும் சேர்க்கலையே? பச்சை மிளகா வந்து நம்ம போட்டுக்கலாம் சார். போட்டுக்கலாம். இந்த ஃபுட்டை வந்து அடிக்கடி வீட்டில் பண்ணுவீங்களா இந்த டிஷ்ஷை? ஆமாம் சார், எங்கள் மாமியார் வந்து பண்ணுவாங்க. இது அப்படியா? மதுரையில் பண்ணுவாங்க. அவங்க தான் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சமையல் நல்லா பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்க. மாமியார்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஃபுட் இந்த மாதிரியான கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? இந்த பலாக்கறி கூட்டு, அப்புறம் வந்து சேனக்கிழங்குல வந்து நல்லா ட்ரையாக பண்ணுவாங்க. சரி, நிறைய ஐட்டம் பண்ணுவாங்க. பச்சை மிளகாய். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரப்ப வெறும் ரசம் தான் சார் எனக்கு வைக்க தெரியும். அதுவுமே எனக்கு சரியாக தெரியாது. நான் யூனிவர்சிட்டியில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி எல்லாமே ரெகுலர். ஹாஸ்டல் போய் 10 years ஆயிடுச்சு. எம்ஃபில் PhD அப்படியே ஜாபுக்கெல்லாம் போய், அதனால சமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வீட்டுக்கு வந்தாலும் அவங்களே பண்ணிடுவாங்க. ஆனால் பொதுவாக வந்து உங்களுக்கு சமையலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உப்பு போடலாமா? போடலாம், கண்டிப்பாக போடலாம். உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு போடலாம். தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும், ஆனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இல்லை சார். ஆக்சுவலாக நம்ம குவான்டிட்டி வந்து நம்ம கம்மியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால நம்ம இப்படி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் நிறைய கறி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இது வந்து நிறைய வச்சுக்கலாம். அந்த பலாக்காயிலிருந்தும் தண்ணி வருங்களா? அந்த ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால அது வராது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போட்டு வேக வைக்கிறீங்க அப்படின்னா வரும். சிலர் வந்து இப்போ எங்கள் மாமியாரில் இதுலேயே போட்டு வேக வச்சுருவாங்க. நம்ம அவசரமாக செய்கிறதுனால ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் செய்கிற சமையல்லையே வந்து உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சமான சமையல் சிக்கன்ல ஒரு சின்ன கிரேவி, சிக்கன் கிரேவி ஈஸியான. ஆமா, ஈஸியா இருக்கும். ஆமா, ஈஸியா இருக்குன்னு அவரெல்லாம் செஞ்சு காமிக்க மாட்டாங்க, நீங்க தான் செஞ்சு கொடுங்க. அது அவருக்கு ரொம்ப கேட்கறதுனால நம்ம சீக்கிரமா செஞ்சிடலாம். மேம், அதாவது சண்டை அதெல்லாம் வர்றது, காம்ப்ரமைஸ்க்குலாம் இடமே இல்லை உங்க ரெண்டு பேருக்குள்ள? சண்டை சார், சண்டை அவ்வளவு பெரிய சண்டைலாம் வராது. காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு சண்டை வராது. ஓகே. பசங்களை பத்தி சொல்லுங்க. பசங்க எந்த மாதிரி டைப்? அவங்களாம் ரொம்ப நல்ல டைப் சார். நம்ம சொல்றத வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. ஆமா, இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து நிறைய ரொம்ப டேலண்டடா இருக்கிறாங்க. நம்ம சொல்லியே தர வேண்டியது இல்லை, அவனுங்களே பூராத்தையும் ஈஸியா கத்துக்கிறாங்க. அவங்க ஸ்கூலிங்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் +2ல படிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப LKG UKGலயே வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கிறப்போ சரி, பசங்க நம்மளோட வெல் ட்ரெயின்டா வர்றாங்க. ரொம்ப அப்சர்வேஷன். எல்லா குழந்தைங்களும், என்னோட குழந்தைங்கன்னு இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் எல்லாருமே அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அதை ஒரு முறை சொல்லி கொடுத்தாலே அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க.
இப்போ நம்ம வந்து முடிஞ்சிருச்சு சார், எல்லாமே வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு தேவையான அளவு வந்து ஒரு சிலருக்கு மல்லி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு புதினா அதிகமாக பிடிக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மல்லி இலையையும் புதினா இலையையும் நம்ம மேலே தூவிட்டோம் முடிஞ்சது நம்மளோட பலா கூட்டுக்கறி தயாராக. இதை வந்து இன்னும் நிறைய சுண்ட வச்சிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வேற என்ன மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் வந்து இதை சுட்டுக்கலாம்? இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு சார். இல்லை இன்னும் நிறைய ஒரு மாதிரி பரட்டின மாதிரி போக போக நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சாதத்துக்குமே வந்து பொரியல் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். பொரியல் மாதிரி சாப்பிடலாம். சூப்பரான வந்து பலா கூட்டுக்கறி ரெடி ஆகிட்டு இருக்குது. மல்லி புதினா பிடிக்கிறவங்க புதினா போட்டுக்கலாம். இல்லை ரெண்டு அதிகமான ஃப்ளேவர். புதினா ரொம்ப பிடிக்கும்னா புதினா அதிகமாகவும் மல்லி இலை வந்து கம்மியாகும். ஆக்சுவலி இது அதிகம்னா இது புதினா அதிகமாகவும் போட்டுக்கலாம். எந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு பிடிக்குதோ அதை அதிகமாகவும் இன்னொன்று கம்மியாகவும் போட்டுக்கலாம். பலா கூட்டுக்கறி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பலா கூட்டுக்கறி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய குளத்தோட ஸ்பெஷல் பலா கூட்டுக்கறி அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் காரமாகவும் கரெக்டாகவும் இருக்குது. அதாவது மேம் சொல்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இது கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதே மாதிரி தான் இருக்குது. என்னடா நம்மளால் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதை வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஃபுல்ஃபில்னஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். மேம், இந்த ஃபுட்டை பற்றின வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் இது சாப்பிட்டா வந்து இது மாதிரி இருக்கும், இதில் என்னென்ன சத்து இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க மேம். ஆக்சுவலாக பலாவில் வந்து நார்ச்சத்து வந்து நிறைய இருக்குது. ஆமாம், நம்ம நரம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கு எல்லாமே வந்து பலாக்காய் வந்து மிகவும் நல்லது. அது இல்லாமல் என்ன அப்படின்னா இது வந்து சீசனல் ஃபுட்டு. இப்போ வேற மாதிரி இருக்கக்கூடிய இப்போ நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்னு நினச்சி போய்கிட்டே இருக்கோம் இல்லையா, எல்லா பக்கமும் உரங்களை போட்டு அது இது நிறைய இருக்கு. ஆனால் இதில் வந்து எந்த ஊசியோ மருந்தோ ஏற்ற முடியாது. இது வந்து ஒரு இயற்கையான ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டும் கூட. அது இல்லாமல் இந்த சித்திரை மாதம் வந்து மா, பலா, வாழை மூணும் வந்து நல்லா விளையக்கூடிய சீசன் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் நம்மளுடைய உடம்பு வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், மாற. இப்போ இந்த ஹீட்டை வந்து நம்மளுடைய பாடி அப்சர்வ் அந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போறதுக்கு இந்த மாதிரியான பலா, இது கொஞ்சம் ஹீட் இல்லையா, பலா, மா இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த பாடிக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணும். நம்மளால வந்து ஈஸியா சூரிய வெப்பம் இந்த மாதிரி ஹீட் எல்லாம் வந்து தாங்கிறதுக்கு சக்தியை வந்து இது கொண்டு வருது. அதனால சீசனல் ஃபுட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டு வந்து இந்த பலாக்காய் வந்து மிகவும் நல்லது. ஓகே, அதாவது பழத்தை வந்து எடுத்து பழமா வந்து சாப்பிடாம இந்த மாதிரி காயை வச்சு கறி கூட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தீங்க. இந்த மண் வாசனை ஷோல வந்து எங்களுக்காக பலா கூட்டுக்கறி செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அடுத்த வாரம் மண் வாசனை நிகழ்ச்சியில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வருசநாடு ஜமீன் சொல்லுவாங்க, கண்டம்னூர் ஜமீன் சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஜமீன். அதில் இந்த ஜமீனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகரை ஜமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து இந்த அரண்மனையில் வாழ்ந்த வாரிசுகள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. பெரியகுளம் அப்படின்னு சொன்ன உடனே பளிச்சு ஞாபகம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்க. பெரியகுளம் அப்படின்னு சொன்னோம்னா மாம்பழம். நீங்க சமைச்சிடுறீங்க உங்க டேஸ்ட்டுக்கு, ஓகே. உங்க டேஸ்ட் வந்து உங்க ஒய்ஃபுக்கும் உங்க பசங்களுக்கும் பிடிக்குதுங்களா?
நன்றி. மேரி மாதா கல்லூரி, பெரியகுளம்.